இன்னைக்கு டைம்ல சோசியல் மீடியாவில் பெரிய பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா விசஸ் தனுஷ். ஸோ இந்த கான்செப்ட் தான் சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாராவோட பயோகிராஃபி மூவியான நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல்ங்கிற பயோகிராஃபோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நயன்தாராவும் விஜய் சேதுபதி நடிச்ச 400 அப்படிதா படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ட்ரெய்லர்ல இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இதை பார்த்த தனுஷ் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய பர்மிஷன் இல்லாம நான் எடுத்த படத்தோட சீன்ஸ் வந்து நீங்க அந்த ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இந்த பயோகிராஃபி ஃபிலிம்லயும் வந்து அந்த படத்தை சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கும். அதனால என்கிட்ட என்ஓசி வாங்காம இந்த ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஸோ அதனால அதுக்காக நஷ்டீடு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. இதை பார்த்த நயன்தாரா ரொம்ப வந்து ஷாக் ஆகி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, என்ன வந்து ஏன் இப்படி வஞ்சிக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் என் மேல ஏன் இப்படி தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல அந்த போஸ்ட வந்து அவங்க பதிவு பண்ணி கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தனுஷ் வந்து எதனால இதை செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, 400 அப்படியே படத்தோட ஒரிஜினல் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டீங்கன்னா நடிகர் தனுஷ் தான். நடிகை மட்டும் தான் நயன்தாராவும் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாங்க. அதனால வந்து ஒரு படத்தோட முழு பொறுப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் சாரும். இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. அவர் வந்து என்னுடைய படத்தோட சீன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சமூக வலைதளங்கள்ல வந்து எந்த ஒரு பதிவும் அவர் போடல. ஆனா இவர் வந்து தன்னுடைய அட்வொகேட் டீம் மூலமா தான் அவருக்கு வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. ஸோ அதுக்கான நஷ்டீடு கொடுங்க, இல்லைன்னா என்கிட்ட என்ஓசி நீங்க வாங்கிட்டு இதை நீ டெலிகாஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பயன் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த நயன்தாரா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்டனத்தை வந்து தனுஷ்க்கு எதிராக வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தனுஷ் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைதளங்கள்ல பகிரவே இல்லை. காரணம் என்னன்னா, அவரோட உழைப்புக்கு வந்து தகுந்த சன்மானம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து தன்னுடைய அட்வொகேட் டீம் மூலியமா தான் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. சோ அதுக்கு வந்து கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற விஷயத்தை வந்து நயன்தாரா வந்து நேர்மையான முறையில நயன்தாராவோட அட்வொகேட் டீம் மூலியமாவோ இல்ல அட்வொகேட் மூலியமாவோ இல்ல தனிப்பட்ட முறையிலே வந்து தனுஷுக்கு வந்து இதை நேரடியாக அனுப்பி இருந்துக்கலாம். பட் அதை அவங்க செய்யாம தனக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து சமூக வலைதளங்களை இதை பதிவு செய்யறாங்க. ஒருத்தர் வந்து சட்டத்தின் மூலியமா ஒரு விஷயத்தை அணுகுறாங்கன்னா அது கடைசி வரைக்கும் சட்டத்தின் மூலியமா தான் அவர் அணுக முடியும். இல்லைன்னா அவங்களுக்குள்ள பேசி காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும். ஸோ சட்டம் வந்து இதைத்தான் விரும்பும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன வந்து ஒடுக்குறாங்க, நசுக்குறாங்க, வஞ்சிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல அவங்க ஆதரவை வந்து நாடி போறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவான விஷயங்கள் நிறையவே வந்து சமூக வலைதளங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல வந்து இது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட அட்வொகேட் டீமோ இல்ல தனுஷை வந்து கண்டுக்கவே இல்லை. இவங்க வந்து என்னதான் சப்போர்ட்டா வந்து அவங்க தேடிக்கிட்டாலும் கூட அவர் வந்து லீகலா தான் வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர்கிட்ட ஒன்னு என்ஓசி வாங்கியிருக்கணும், இல்லைன்னா நவம்பர் 18 ரிலீஸ் ஆக போற அந்த பயோகிராஃபி ஃபிலிம்ல இருந்து அந்த சம்பந்தப்பட்ட சீன்ஸை வந்து இவங்க நீக்கணும். இது ஒரே ரெண்டு வழிதான் இருக்கு. ஒருவேளை அதை நீக்காம அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கம்பல்சரி கொடுத்துதான் ஆகணும். அவர் கேட்ட 10 கோடி ரூபாய் கொடுக்கலன்னா கூட அதுல பாதி அமௌண்ட் தான் அதை கொடுத்துதான் ஆகணும். இதுதான் சட்டம் சொல்லுது. இது வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்காம சமூக வலைதளங்கள்ல வந்து சத்தம் போட்டு ஆதரவு வாங்கி ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. கோர்ட் அதை பத்தி யோசிக்க போறதும் கிடையாது. நவம்பர் 18 இந்த பிலிம் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா அதுல வர சீன்ஸ்க்கு வந்து அவர் கிளைம் பண்ணா கண்டிப்பா வந்து காம்பன்சேஷன் அவர் கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை கொடுக்காம அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாருன்னா இந்த கேஸ் கண்டிப்பா கோர்ட் வரைக்கும் போகும். கோர்ட்ல போய் தான் இதுக்கான தீர்வும் கிடைக்கும். இப்போ விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா, இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக அவர் பதிவிட்ட அந்த 400 அப்படிதா படத்துல இருந்து நிறைய காட்சிகளை வந்து அவரோட சமூக வலைதளம் வந்து நீக்கியிருக்காரு. இதன் மூலியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருத்தர் சட்டத்தின் மூலியமா ஒரு விஷயத்தை அணுகுனாருன்னா நீங்க சட்டத்து மூலியமா தான் அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும். அதுதான் நியாயம். ஆனா நீங்க அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு சம்பந்தமே இல்லாத மற்றவங்களோட உணர்வுகளை தூண்டி அதன் மூலியமா அனுதாபத்தை தேடுறதுனால அவருக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் வந்து எந்த வகையிலும் குறையவே குறையாது. இப்ப இவங்க போட்ட பதிவை வந்து அத்தனை பேர் லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, அவ்வளவு பேர் வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதன் மூலியமா நயன்தாராவுக்கோ தனுஷ்கோ எந்த ஒரு நஷ்டமோ லாபமோ ஏற்படுத்த போறது கிடையாது. நீங்க வந்து சமூக வலைதளங்கள்ல தனுஷ்க்கு ஆதரவாவோ நயன்தாராவுக்கு ஆதரவோ வந்து நீங்க வந்து பேசுறதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அடுத்த டாபிக் வந்தா நம்ம அடுத்த டாபிக் பேச ஆரம்பிச்சிருவோம். இப்ப 10 பெரிய பெரிய டாப் ஆக்டர்ஸ் வந்து நயன்தாராவோட பதிவையும் நயன்தாராவுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுனால தனுஷோட லீகல் நோட்டீஸுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் கிளைம் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து அதை வித்திருக்காங்க. ஸோ அதுல வந்து அவர் கேட்கறது என்னன்னா 10 கோடி ரூபாய்க்கான நஷ்டீடு தான் கேட்கறாரு. இந்த 3 செகண்ட் 4 செகண்ட் 10 செகண்ட் வீடியோக்காக வந்து அவ்வளவு செலவு பண்ணி காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அவங்க யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தப்பே கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் பிளே ஆகிற அந்த படத்தோட வீடியோக்கு வந்து இவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதை அவங்க ட்ரீம் பண்ணியோ இல்ல ரெடியூஸ் பண்ணியோ வந்து டெலிகாஸ்ட் பண்றது உண்மையிலேயே இதுக்கான ஒரு தீர்வா இருக்கும். நீங்க வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, தனுஷ் சப்போர்ட் பண்ணாலும் சரி, இதுல யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் கோர்ட்
சப்போர்ட்டுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நான் வந்து இதுக்காக தனுஷ்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசல, நயன்தாராவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசல. ஏன்னா நீங்க வந்து சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். உடனுக்குடனே செய்திகளை தெரிஞ்சுக்கிறீங்க, உடனுக்குடனே விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறீங்க. அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான், ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது. இதனால அவங்க பிரபலம் ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிலீஸ் ஆக போற அந்த வீடியோ வந்து பிரபலம் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அது வேற ஒரு விதம். ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு கூட அந்த வீடியோ வந்து பிரபலப்படுத்தி தனுஷ் வந்து நயன்தாராவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு சிம்பத்தி கூட அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாரா இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டதுனால என்னடா அப்படி வீடியோ இந்த வீடியோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு சரியான பட வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அவங்க தனியாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கம்பெனியை வச்சிருக்காங்க. அதாவது வந்து வாசனை திரவங்கள், சோப்பு, இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வருமானம் இல்லைங்கிறது ஒரு சைடில் சொல்லப்பட்ட ஒரு நியூஸ் தான். ஸோ பட் நம்ம அதை பற்றி தெரியாமல் பேசவும் கூடாது. நயன்தாரா வந்து அவ்வளோ சீக்கிரம் சமூக வலைதளம் யாரும் விமர்சிச்சுட்டு பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மேடை பேச்சுகளில் வந்து நயன்தாராவை நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடையாது. அதனால அவங்களோட கம்பெனி பிரபலப்படுத்துறதுக்காக லேடிஸை பற்றி பேசி அழுவுறது, ஃபீல் பண்ணுறது, கண்ணீர் விடுறது, இந்த மாதிரி நிறைய கூத்துக்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா நயன்தாரா பற்றி பேசின அவங்க பொருள் சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து பிரபலப்படுத்துறதுக்காக கூட அவங்க நயன்தாரா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணலாம். அதுக்காக வந்து நாம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.